திருவள்ளூர் ரயில் தீ விபத்து தொடர்பாக முழுமையான விசாரணை தேவைப்படுவதால் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. திருவள்ளூர்ல தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ரயில் விபத்து தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தென்னக ரயில்வேயுடைய பொது மேலாளர் RN சிங் சற்று முன்னர் வருகை தந்து விபத்து நடைபெற்ற இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருந்தார். தொடர்ந்து அதிகாரிகளிடம் இந்த விபத்து குறித்தான தகவலையும் கேட்டறிந்தார். இந்த விபத்து தொடர்பான தகவல்களை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால், இன்று காலை சென்னை இந்தியன் ஆயிலில் இருந்து சரக்கு ரயிலானது புறப்பட்டு இங்கே திருவள்ளூரை அடுத்து வருகை தந்திருந்த போது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இந்த சரக்கு ரயிலானது தடம் புரண்டு விபத்து என்பது ஏற்பட்டிருந்தது. தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டதில் சரக்கு ரயிலின் உள்ளே இருந்த டீசலானது கசிவு ஏற்பட்டு மின்சார ஒயர்களுடன் மோதி கடுமையான ஒரு பொருட்சேதம் என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விபத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருந்த சூழலில் 8 வேகன்கள் மொத்தமாக தீயில எரிந்ததாக முதற்கட்டமாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. மொத்தம் 52 பெட்டிகள் கொண்ட இந்த சரக்கு ரயில்களில் 3 பெட்டிகள் சாதாரண சரக்கு பெட்டிகளாக இருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய சரக்கு ரயிலுடைய 13 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருந்தது. அதில் 3 பெட்டிகள் தற்போது எரிந்து வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த தீயை அணைக்கக்கூடிய இறுதிக்கட்ட பணிகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மீதம் இருக்கக்கூடிய பெட்டிகளில் 10 ஆயில் டேங்கர்கள் முழுவதுமாக எரிந்து நாசமாகியிருக்கின்றன. 36 ஆயில் டேங்கர்களில் 3 சாதாரண பெட்டிகள் உட்பட மொத்தம் 39 பெட்டிகள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஆயில் டேங்கரில் 27,000 லிட்டர் டீசல் என்பது இருந்ததாகவும் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலை 10க்கும் மேற்பட்ட ஆயில் டேங்கரில் இருந்த டீசல் முழுமையாக எரிந்து நாசமாகியிருக்கிறது. அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்து என்பதன் காரணமாக தீயணைப்பு படை வீரர்கள் இந்த பகுதிக்கு வருவதற்கே காலதாமதமானது. காரணம் என்னவென்றால், இந்த பகுதிக்கு தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான புகை மூட்டமும் ஒரு கடுமையான சேதமும் தீ விபத்தும் இருந்த ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலைதான் தற்போது தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் 90% அளவுக்கு தீ என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதாகவும், மீதமுள்ள அந்த 10% தீயை அணைத்த பிறகாக இங்கு தடம் புரண்டு இருக்கக்கூடிய அந்த டேங்கர் ரயிலை முழுமையாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழித்தடத்தை பொறுத்த மட்டும் ஒரு பிரதானமான வழித்தடம் சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூரு செல்லக்கூடிய ரயில்கள், கோவை செல்லக்கூடிய ரயில்கள் மற்றும் கேரளா செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் இந்த வழித்தடத்தில் தான் இயக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று காலை முதல் பார்த்தோம் என்றால் 8க்கும் மேற்பட்ட ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் வரைக்கும் ரயில்களுடைய வருகை மற்றும் புறப்பாடு என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இருப்பு பாதை அனைத்தும் சரி செய்யப்பட்ட பிறகாக மாலை 3:30 மணி முதல் இந்த ரயில் சேவை என்பது மீண்டும் துவங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக ரயில்வே ஊழியர்களின் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்தின் காரணமாக இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் சிக்னல்ஸ் என்று சொல்லக்கூடிய உயரழுத்த மின்சார கம்பியும் ஆங்காங்கே அருந்து கிடப்பதன் காரணமாக அந்த மின்சார கம்பிகளை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஒருபுறம் அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. 8 தண்ணீர் அணைப்பு தீயணைப்பு வாகனங்கள் உதவியுடன் தற்போது தீயை அணைக்கக்கூடிய பணிகள் முழுமை பெற்றிருக்கின்றன. ஹூண்டாய், டைமில்லர் போன்ற தனியார் நிறுவனங்களும் தீயை அணைப்பதற்கு உதவி செய்து தற்போது தீ என்பது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் ஏற்பட்ட இந்த சரக்கு ரயில் விபத்து குறித்து முழுமையான விசாரணை தேவைப்படுவதால் ரயில்வே ADGP தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் விபத்திற்கு பிரதான காரணமாக பார்க்கப்படுவது 71A என்று சொல்லக்கூடிய ரயில் இருப்பு பாதையை மாற்றியமைக்கக்கூடிய பகுதியில் ஏற்பட்ட விரிசல் காரணமாகத்தான் இந்த ரயிலானது கவிழ்ந்ததாக முதற்கட்டமாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் கூட இந்த பகுதிக்கு நேரில் வருகை தந்து அந்த இடத்தை தான் நேரில் ஆய்வு செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அருகில் இந்த தீ விபத்து வேகமாக பரவிய ஒரு சூழலில்
எதிர் திசையில், அதாவது கோவையிலிருந்து நீலகிரியிலிருந்து வருகை தந்திருந்த நீலகிரி விரைவு ரயிலானது காலையிலேயே இந்த ரயில் விபத்தை நடந்திருப்பது அறிந்து முன்னெச்சரிக்கையாக அந்த திருவலங்காடு என்ற பகுதியில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பெரிய ரயில் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், பயணிகள் செல்லக்கூடிய ரயில், அந்த ரயில் இந்த விபத்து நடந்த அந்த சமயத்தில் கடந்து சென்றிருக்கக்கூடிய பட்சத்தில் உயிர் சேதமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக முன்கூட்டியே இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதன் விளைவாக, சிக்னல்கள் கிடைக்கப்பட்டதன் விளைவாக விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் சம்பந்தப்பட்ட அந்த நீலகிரி விரைவு ரயிலுடைய ரயில் ஓட்டுநர் அங்கே திருவலங்காட்டிலே ரயிலை நிறுத்திவிட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல ரயில்களும் ஆங்காங்கே சென்னை நோக்கி வந்திருந்த ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மீண்டும் ரயில் சேவை என்பது 3:30 மணிக்கு துவங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரயில்வே துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அதற்கான பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. தண்டவாளங்கள் சரி செய்யப்பட்டு மின்மயமாக்கல் பணிகள் என்பது சரி செய்யப்பட்டு தொடர்ந்து அதற்கான பணிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து எதிரொலியின் காரணமாக ஏராளமான டீசல்கள் 27,000 லிட்டருக்கு மேலே ஒரு டேங்கரில் இருந்தது. எல்லாமே எரிந்து கார்பனை காற்றில் கலந்துவிட்ட ஒரு சூழலை, கடுமையான புகை என்பது இங்கே வெளிப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. PM 2.5 என்று சொல்லக்கூடிய காற்றினுடைய நுண்துகள்களுடைய எண்ணிக்கை இந்த பகுதியில் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக காற்றினுடைய தரம் என்பது மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இருதய நோய் பாதிப்புடையவர்கள், ஆஸ்துமா நோய் நோயாளிகள் மூச்சு விடுவதற்கு கடும் சிரமம் இருப்பதனால அருகில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த மக்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. கள தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.